வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிற சாலிடை வச்சு ஒரு சம் பார்த்துடலாம். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. A tetrahedron of base edge 60 mm rests on one of its edges on the vertical plane. That edge is normal to the HP. One of the face containing the resting edge is inclined at 30 degree to the vertical plane. Draw the projections of the tetrahedron. உங்களுக்கு இப்போ இந்த டெமோலேயே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹெச்பியில் வரையணுமா அல்லது விபியில் வரையணுமா அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இன்க்ளைன் டு ஹெச்பியா, ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் இன்க்ளைன் டு விபியா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அந்த சாலிடோடைய ஒன் ஆஃப் த பேஸ் கிட்டத்தட்ட இப்படி டில்ட் ஆகுற மாதிரி கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த சாலிடோடைய ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப் வில் பி இன் விபி. அப்போது அதோடைய பொசிஷனிங் பார்க்கணும். கொஸ்டினில் எட்ஜு விபியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் எட்ஜு என்ன பண்ணிடுங்க, ரைட் சைடில் வர்ற மாதிரி போட்டுருங்க. அதே நேரத்தில் அதை இப்படியும் நீங்கள் வரையலாம், இப்படியும் நீங்கள் வரையலாம். கண்டிப்பாக அந்த எட்ஜ் ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அதனால் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். எட்ஜ் ரைட் சைடில் வர்ற மாதிரி டெட்ராஹெட்ரானை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறீங்க விபியில். அதுக்கடுத்து அதோடைய ரெஸ்பெக்டிவ் டாப் வியூ ஹெச்பியில் வரைகிறீங்க. இதை வரையும் போது நமக்கு இதில் ஆக்சிஸ் ஹைட் கொடுக்கல. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ட்ரூ ஸ்லாண்டேஜ் எதுவோ அதை பேஸ் பண்ணி தான் வரையணும். இப்போ நம்ம டெட்ராஹெட்ரான் வரைய ஆரம்பிச்சிடலாம். அந்த டெட்ராஹெட்ரானுடைய பேஸ் சைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 60 கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 60யை நான் ரைட் சைடில் போட்டுக்கிறேன். எக்ஸ்ஒயிலேருந்து ஒரு சர்டைன் ஹைட் எடுத்துக்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டு 60 வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்து காம்பஸில் 60 mm எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஆர்க். நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராஹெட்ரான் இப்போ இங்கே வந்துடும். கனெக்ட் பண்ணிடுங்க அதை. இப்போது இதோடைய இந்த ஆக்சிஸ் பாயிண்டை கண்டுபிடிக்கணும். கார்னர்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு சின்னதாக 2H பென்சில் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஆப்போசிட் சைடுடைய மிடிலுக்கு ஒரு லைன் வரைங்க. டிராஃப்டர் வச்சு பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த லைனுக்கு நான் ஃபஸ்ட்டு பேரலாக செட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கு அப்படியே பேர் வச்சிடலாம். அதுதான் ஓ டேஷ். இப்போது எல்லா ஸ்லாண்டேஜஸையும் கனெக்ட் பண்ணி காட்டிடுங்க. ஓ டேஷ் கூட டார்க்காகவே போட்டுடலாம். ஏன்னா அது டார்க்காக தெரியுது இல்லையா? அது வந்து ஒன் ஆஃப் த விசிபிள் எட்ஜ். அதனால் கண்டிப்பாக டார்க்காக தான் போடணும். நம்ம அடுத்து இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பேர் வச்சுருங்க. இது வந்து ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ். அப்புறம் இதோடைய சைட் லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நமக்கு? 60. அதையும் காமிச்சிருங்க. இந்த சம்மோடைய உண்மையான ட்விஸ்ட்டே செகண்ட் ஸ்டெப்பில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாலிடோடைய ஆக்சிஸ் ஹைட் என்ன அப்படிங்கிறது உள்ளே இல்லவே இல்லை. ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த பேஸ் சைட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா தான் செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். இப்போது இதில் நிறைய ஸ்லாண்டேஜஸ் இருக்குது. ஏ டேஷ் ஓ டேஷ், பி டேஷ் ஓ டேஷ், சி டேஷ் ஓ டேஷ். அதில் ஏதோ ஒரு ஸ்லாண்டேஜ் டாப் வியூவில் நீங்கள் பார்க்குறச்ச ட்ரூவாக தெரியும். அது ட்ரூவாக தெரிஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னு உனக்கு தோணலாம். இங்கே பாரு, இப்போ நான் உனக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டும்போது எக்ஸாக்டாக புரிய வந்துடும். இந்த ஃப்ரண்ட் வியூவை தான் நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் வியூவை தான் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்க. ரைட். இதில் அந்த ஏ டேஷ் ஓ டேஷ் அப்படிங்கிற எட்ஜ் இருக்குது இல்லையா? இந்த எட்ஜ் ஏ டேஷ் ஓ டேஷ்ங்கிற எட்ஜு எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குதா? நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஒரு எட்ஜ் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது?
பேரலாக இருக்குது. ரிமைனிங் ஸ்லாண்டேஜஸ் எல்லாம் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது நீ பாருங்கள். ரிமைனிங் இந்த ஒரு ஸ்லாண்டேஜ் இருக்குது, அடுத்து கீழே ஒரு ஸ்லாண்டேஜ் இருக்குது. அவங்கெல்லாம் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்கிறாங்க? இன்க்ளைண்டாக இருக்கிறாங்க. அப்போது இந்த பேரலாக இருக்கிற இந்த ஸ்லாண்டேஜ் உங்களுக்கு டாப் வியூவில் என்னத்தை கொடுக்கும்? எஸ், வெரி குட், எக்ஸாக்ட்லி ட்ரூவான ஒரு லென்த்தை கொடுக்கும். சரியா? இப்போ நான் உள்ளே வரேன், பாருங்கள். யா, இப்போ டாப் வியூவில் அது ட்ரூவாக கொடுத்தா நமக்கு என்ன அப்படின்னு உனக்கு தோணலாம். பட் எனிஹவ் அது என்னத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் தான் என்ன வருமா உனக்கு? டாப் வியூவில் பாயிண்ட் O வரும். இந்த A டேஸை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், O டேஸை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், C டேஸ் B டேஸை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த A டேஸ் இன்டர்செக்ஷனில் இருந்து 60 டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் O வந்துடும். ஏன்னா A டேஸ் O டேஸ் அப்படிங்கிறது தான் பேரலாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்லாண்டேஜ். ஸோ தட் இஸ் ட்ரூ ஸ்லாண்டேஜ். அதை வச்சு தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பையே போட போகிறோம். ரிமைனிங் ஸ்லாண்டேஜ்லாம் பாருங்கள். டாப் வியூவில் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது? 3.5, 4 தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லாண்டேஜ் பாருங்கள் 6 கிட்ட இருக்குதா? ஸோ அதுதான் ட்ரூ ஸ்லாண்டேஜ். அதுதான் நம்ம கண்ணுக்கு ட்ரூவாக தெரியுது. இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணலாம். இந்த சம்மை நீங்கள் ஒரு தடவை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த டெட்ராஹெட்ரானை செஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ஒயில் தான் டச் பண்ணியிருக்கணும். ஏன்னா B டேஸ் C டேஸ் வந்து VPயில் ரெஸ்ட் ஆகிருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டாப் வியூ ப்ரொஜெக்ஷன் வில் பி ப்ரொஜெக்டட் இன் த XY இட் செல்ஃப். ஓக்குரிய ப்ரொஜெக்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஆக்சிஸ் சிம்பிள் காட்டுங்க. நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 60 டிஸ்டன்ஸ் காம்பஸில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் A டேஸ் B டேஸ் தான் 60. இந்த பாயிண்ட் A ப்ரொஜெக்ஷன்லேருந்து 60 டிஸ்டன்ஸை இப்போ நம்ம இதில் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த இன்டர்செக்ஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் O. அவ்வளோதான். இப்போ சம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த ட்விஸ்டட் ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா இது செகண்ட் ஸ்டெப் வரைகிறதுல சின்ன ட்ரிக்கி இருக்குது இல்லையா, அதனால் இது ரொம்ப ஒரு ட்விஸ்டட் ப்ராப்ளம். ஒரே ஒரு தடவை இதை வந்து கேட்டிருக்கிறாங்க. எல்லா ஸ்லாண்டேஜையும் காட்டிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த பேஸையும் டார்க் பண்ணி காட்டிடுங்க. பேர் வச்சிடலாம். டாப்பில் இருந்து பார்க்கும்போது இங்கே C வில் பி விசிபிள் ஒன், B வந்து ப்ராக்கெட்டில் இருக்கும். அடுத்து O. ஆக்சிஸை காமிக்கணும். ஆக்சிஸ்க்கு சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சிம்பிள் படி கரெக்டாக போட்டுருங்க. A big line, a small gap, a small line, a small gap, a big line, a small gap, a small line, a small gap, a big line, a small gap, a small line, a small gap, a big line, a small gap, a small line. அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்குரிய ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து தேர்ட் ஸ்டெப் போகணும். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒன் ஆஃப் த ஃபேஸ் வெர்டிக்கல் பிளேனுக்கு 30 டிகிரி இன்க்ளைனில் இருக்குதான். சரியா? ஓகே. இப்போது ஃபேஸ் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து 3 பாயிண்ட் இருக்கணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவும் ஏவும் மட்டும்தான் இருக்குது. அப்போனா 2 பாயிண்ட் தான். அப்போ அது ஃபேஸ் கிடையாது, அது வந்து ஒரு எட்ஜு தான். ஃபேஸ் எங்கிட்டு வருது? இங்கிட்டு வருது. நீ பாருங்கள், OCB. அப்போ இந்த OCB லைன் எப்படி இருக்கணுமா? வெர்டிக்கல் பிளேனுக்கு சர்டைன் ஆங்கிள் இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போது ஒரு இன்க்ளைன் லைன் போடுங்க 30 டிகிரிக்கு. அதில் இந்த சாலிடை அப்படியே மெர்ச் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ கடன் ட்ரா பண்ணிடலாம். சின்னதாக ஒரு இன்டர்செக்ஷன் வச்சுக்கிட்டேன். அதில் தான் யார் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாயிண்ட். ஸோ தட் இஸ் C1 B1. ஆங்கிள் மார்க் பண்ணிடலாம். 10, 20, 30 டிகிரி. சியிலிருந்து O டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க.
C1லேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் O1. அதுக்கடுத்து ஓலேருந்து A டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. O1லேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. Cலேருந்து A டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. C1லேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இந்த கிடைச்ச இன்டர்செக்ஷனை ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து A1. இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். XYக்கு பேரலாக செட் பண்ணிக்கோங்க மறக்காமல். A1லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. C1 B1லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. O1லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 1லேருந்து ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்டர்செக்ஷனெல்லாம் நோட் பண்ணுங்கள். A1 டேஷ், B1 டேஷ், O1 டேஷ், அடுத்து இங்கே C1 டேஷ். இப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்டெப் நம்பர் 3ல் யார் XY கிட்ட இருக்கா? இந்த சியும் பியும் தான். சியும் பியும் அவங்க யார் கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். சி வந்து ஏ கூட, சி வந்து ஓ கூட, பி வந்து ஓ கூட, பி வந்து ஏ கூட. அவங்கள மட்டும் டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணணும். ஒருவேளை இது ஏதாவது அவுட்டர் பவுண்ட்ரியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஓவர் ரைட் பண்ணப்படும். அது இப்போவுமே நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஏவும் சியும் அவுட்டர் பவுண்ட்ரி தான். அவுட்டர் பவுண்ட்ரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏலேருந்து A1 டேஷ், C1 டேஷ், C1 டேஷ்லேருந்து O1 டேஷ், O1 டேஷ்லேருந்து B1 டேஷ், B1 டேஷ்லேருந்து A1 டேஷ். இதுதான் அவுட்டர் பவுண்ட்ரி. அதில் ஏதாவது வந்துச்சுன்னா இப்போவுமே எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க. ஏசி தேவையில்லை. ஏ டேஷ், B1 டேஷ், இவனும் தேவையில்லை. அதுக்கடுத்து CO அவனும் தேவையில்லை. அடுத்து இன்னொன்று என்னது? CO BO அவனும் தேவையில்லை. யார் மட்டும் பெண்டிங்கில் மாட்டிக்கிட்டா? சியும் பியும். இவங்கள மட்டும் டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே இருக்குது சி, இங்கே இருக்குது பி. டாட்டர் லைனில் போடுறோம். அதுக்கடுத்து அவுட்டர் பவுண்ட்ரியை டாட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஏபி, பியிலிருந்து ஓ, ஓலேருந்து சி, ஒன்ஸ் அகெயின் சியிலிருந்து ஏ. இதுதான் அவுட்டர் பவுண்ட்ரி. அதுக்கடுத்து ஏதாவது ரியல் கனெக்ஷன்ஸ் மிஸ் ஆகிருக்குதா அப்படின்ட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், ஏயும் ஓவும் ஒரு ரியல் கனெக்ஷன் தான். ஆனால் இங்கே இன்னும் நம்ம போடாமல் இருக்கணும். ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிடுங்க. ரியல் கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இங்கேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறீங்க இல்லையா? இப்படி பார்க்கும்போது யார் மேலே நீங்கள் அடிக்கிற ஃப்ளாஷ் லைட் படும்? கண்டிப்பாக இவங்க மேலே படும். அப்போது இவங்க கண்டிப்பாக இங்கே டார்க்காக தான் தெரியுவாங்க. ரைட்? இதோடைய ஃபைனல் இமேஜ் இங்கே பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இந்த டாப் வியூ இங்கே போட்டிருக்கீங்க இல்லையா? இதோடைய ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம அங்கே வரைஞ்சிருக்கோம். நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்? இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த எட்ஜு விபியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. அதே நேரத்தில் ஹச்பிக்கு எப்படி இருக்குது? அது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஃபேஸ் வெர்டிக்கல் பிளேனுக்கு 30 டிகிரியில் டில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடைய ஃப்ரண்ட் வியூ, அதோடைய டாப் வியூ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது காமிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக டாப் ஆஃப் த பேஜில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டெட்ராஹெட்ரான் அப்படின்னு போட்டுறீங்க. பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஒரு என்னமோ ஸ்கேல் 1:1. அடுத்து இந்த ஏஓ டிஸ்டன்ஸ் 60 அப்படின்னு காமிக்கணுன்னாலும் காட்டிடுங்க. அதுவும் தேவைப்படும். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.